சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. தேவன் சொன்ன பொழுது இது நடக்கும் என்பதற்கு எள்ளளவு சாத்தியக்கூறு கூட இல்லை. தாவீதும் அவனை சார்ந்த 600 மனிதரும் அவர்கள் இருந்த சிக்லாக் என்கிற பட்டணத்திலிருந்து வெளியே சென்றிருந்த நேரத்தில் கொடூரமான எதிரிகளாகிய அமலேக்கியர்கள் வந்து பட்டணத்தை கொள்ளையடித்து அதை எரித்து போட்டு மனைவி, பிள்ளைகள், வயதானவர்களை சிறைப்பிடித்து சென்று விடுகிறார்கள். தாவீதுக்கு மிகப்பெரிய நெருக்கம், ஒரு மிகப்பெரிய இழப்பு. எத்தனை பேர்கள் வந்தார்கள், என்ன ஆயுதங்கள் வைத்திருந்தார்கள், எந்த வழியாக போனார்கள், எவ்வளவு தூரம் சென்றிருப்பார்கள் தாவீதுக்கு தெரியாது. ஆனால் தேவன் சொன்ன காரியம் அப்படியே நிறைவேறியது. தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். மட்டுமல்ல, தாவீதுக்கு அதற்கு மிகவும் அதிகமாகவும் கிடைத்தது. தாவீதுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். தாவீது அறிக்கையிட்டான், கர்த்தர் தந்தார், கர்த்தர் காப்பாற்றினார், கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றிய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவர். சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர். எவ்வளவேனும் பொய்யறையாத தேவன். இதை செய்வேன் என்று எதை குறித்தாவது தேவன் வாக்கு கொடுத்திருந்தால் அது நிச்சயம் நிச்சயம் நிறைவேறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளுக்கு ஏதாவது காரியத்தை குறித்து தேவன் வார்த்தைகள் மூலம் பேசி இருக்கலாம், வெளிப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். நிறைவேறுவதற்கான அறிகுறியே இல்லை என்று இருக்கலாம். கலங்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று. தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தாவீது என்கிற இடத்திலே உங்கள் பெயரை சொல்லி, நான் சகலத்தையும் திருப்பிக் கொண்டேன், கர்த்தர் தந்தார், கர்த்தர் காப்பாற்றினார் என்று நீங்களும் அறிக்கையிடுவீர்கள். சகலத்தையும்